கிறிஸ்துவில் பிரியமானவர்களுக்கு இன்று கிறிஸ்துமஸ் நன்னாள் வாழ்த்துக்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது மத்தேயு 2:6. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். இந்த உலகத்துல கிறிஸ்துமஸ் நன்னாளில் விதவிதமா வகையா கொண்டாடுறாங்க. சில மாதங்களுக்கு முன்பாவே அதற்காக ஆயத்தப்படுத்துறாங்க. உண்மையிலே கிறிஸ்துமஸின் நற்செய்தி அவர்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. ஆனால் நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மிகவும் பாக்கியவான்கள். நம் இருதயத்தில் கிறிஸ்து பிறந்ததினால் எங்கேயோ இருந்த நம்ம தேவன் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையில் கூட. சிறியவர்களை எப்படி கர்த்தர் பெரியவர் ஆக்கினார் என்று சில உதாரணங்களை பார்க்கலாங்க. மீகா சொல்லுகிறார், நீ ஆயிரங்களில் சிறியவன் என்று. ஆனால் அப்பொழுது கிறிஸ்து பிறக்கவில்லை. மத்தேயுவில் கிறிஸ்து பிறந்த பிறகு நீ சிறியதல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கே கர்த்தர் இருந்தார். கிதியோனை தேவன் தனக்கென்று அழைக்கிறார். ஆனால் கிதியோனோ நியாயாதிபதிகள் 6:15 மனோசேயின் குடும்பத்தில் மிகவும் எளிய குடும்பம் என் குடும்பம், என் தகப்பன் வீட்டிலும் நான் மிகவும் சிறியவன் என்று சொன்னார். ஆனால் அந்த தேவன் அடுத்த வசனத்திலேயே அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று சொன்னார். ஆமாங்க, தேவன் நம்மோடு இருக்கும் போது ஒரு பயந்தாங்கோலி தொட நடுங்கி கிதியோன் கூட பெரிய பராக்கிரமசாலியா கர்த்தர் மாற்றுவார். அவரை ஒரு பலவீனனா சிறியவனா தேவன் பார்க்கல, பராக்கிரமசாலியாய் பலனாய் பார்க்கிறார். ஏனென்றால் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால். யோவேலிலே சொல்லப்பட்டிருக்கே, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் சொல்லி. கர்த்தர் இருந்தா எந்த விதமான பராக்கிரமத்தையும் நம்மளை கொண்டு கர்த்தர் செய்விப்பாருங்க. தாவீதும் தகப்பன் வீட்டில் புறக்கணிக்கப்பட்டவன், சிறியவன். ஆனால் தாவீது கோலியாத்தோடு போராடும் போது நீ நிந்திக்கிற, கர்த்தரின் நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொன்னார். கர்த்தர் அவரோடு இருந்தபடியினால் ராஜாவால செய்ய முடியாதது, படை பலத்தால செய்ய முடியாதத ஒரு சிறுவன் செய்து மிகப்பெரிய ஜெயத்தை எடுத்தார். ஏனென்றால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். தீர்க்கதரிசி நிமித்தமாக அந்த விதவை வீட்டில் கர்த்தர் இருந்தபடியினால் கொஞ்சோண்டு மாவு அந்த பஞ்சம் முழுவதும் அந்த குடும்பத்தையே போஷிச்சது. ஏன்னா அது கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கூட இருந்தார். பையனும் சின்ன பையன், இருந்ததும் 5 அப்பந்தான். ஆனா 5000ங்களுக்கு போஷிக்க எப்படி முடியும்னு அவன் யோசிக்காம விசுவாசத்தோடு அப்பத்தை கொண்டு போய் கர்த்தரின் கரத்தில் கொடுத்தான். அது 5000ங்களுக்கு போஷிக்கப்பட்டு மிகுதி எடுக்கப்பட்டது. நம் வாழ்க்கையை நாம் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும் போது அதை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்க அவரால் மட்டும்தாங்க முடியும். ஆமாங்க, பட்டாசு வெடித்து பலகாரம் சுட்டு புத்தாடை அணிந்து கிறிஸ்துமஸ் மரம் ஸ்டார் எல்லாம் வைக்கிறதா கொண்டாட்டம். இதுல கர்த்தர் பிரியப்படுவாரா? நிச்சயமா இல்லங்க. மகிழ்ச்சி கிறிஸ்து எனக்குள் பிறந்திருக்கிறார் என்பதிலே இருக்குது. கிறிஸ்துமஸின் அர்த்தத்தை சரியாய் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா, நம் வீட்டில் அவர் இருக்கிறாரா, நான் செய்யும் ஒவ்வொரு காரியமும் அவர் கரத்தில் கொடுத்திருக்கிறேனா என்று நாம் ஆராயும் போது நம்மை ஆயிரங்களாய் அவர் மாற்றுவார், பெரியவனாய் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறதே, சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான்னு சொல்லி. நம்ம உலகம் நம்மள எந்த அளவு வேணா புறக்கணிச்சிருக்கலாங்க, ஏன் சொந்த குடும்பம் கூட நம்மள புறக்கணிச்சிருக்கலாங்க. ஆனா நம்மள பெரியவனாக்குகிறவர் கர்த்தர். அவர் கரத்துல நம்ம கொடுப்போங்க. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளை மிகவும் சுகமாய் அவரோடு கொண்டாடுவோம். இந்த நற்செய்திய அநேகருக்கு சொல்லுவோங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், இந்த அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் நன்னாளில் நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் உண்மையில் போட்டுக் கொண்டதற்காக நன்றி. எங்க கூடவே இருக்கிறதுக்காக நன்றி. புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் எங்களை நீர் பெரியவனாக்குகிறதற்காக நன்றி. உலகத்தை போல அல்ல ஆண்டவரே, அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் உம்மோடு கூட சேர்ந்து நாங்கள் கொண்டாடி அநேகருக்கு உம்முடைய நற்செய்தியை சொல்ல எங்களுக்கும் கிருபை தாரும் ஐயா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.